வந்து நீங்கள் பார்த்துங்க. மேபி டிமாண்ட் ரிடக்ஷன் ஏன் பண்ணலை அப்படின்றத கூட அவங்க ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா சொல்லலாம். மேபி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக அதை வச்சுருக்காங்க. இல்லை வி ஆர் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றத மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லலாம். ஸோ இது வந்து இன்டர்வியூவில் டெஃபினட்டாக கேட்பாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் தான். ஸோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கொஷின் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் பேசிக்காக ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம வந்து அந்தளவு நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோட்டீஸ் பண்ண மாட்டோம். லைக் யூனிட்டு அவங்க ரீடிங் நோட் பண்ணுவாங்க, பில் பே பண்ணுவாங்க, யாரோ ஒரு கன்சர்ன் பர்சன் மட்டும்தான் அதை வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கொஸ்டினை கேட்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 3 கொஸ்டின், ஒரு 4-5 கொஸ்டின் இதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடுக்கான questions like UPS, transformers, chillers, so data centers.